உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் மணிவண்ணன். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளராகவும் உள்ளார். இந்நிலையில் மணிவண்ணனை மர்ம நபர்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் மணிவண்ணனை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி செந்துறை காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை செய்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட தனசுந்தரி, அறிவழகன், சிவா, சம்பத் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்றைய தினம் எங்களது சங்க உறுப்பினர் தம்பி மணிவண்ணன் அவர்களை தாக்கிய நபர்கள் மீது குற்றத்தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்குமாறும் அனைவரையும் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் 12 மணி நேரத்திற்குள் கைது செய்த காவல் அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் எங்களது சங்கம் சார்பாக நன்றியும் பாராட்டும் தெரிவித்து முதல் தீர்மானம் இயற்றினோம். இரண்டாவதாக எங்களது சங்க உறுப்பினர்கள் வேண்டுகோள் படி குற்றத்தடுப்பு சட்டத்தில் அனைவரையும் கைது செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். அதனை தற்போது மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு கென்னடி அவர்களை நாங்கள் சங்கம் சார்பாக அனைத்து வழக்கறிஞர்கள் சந்தித்தோம். எங்கள் மனுவை கொடுத்தோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கால் டீட்டெயில் அடிப்படையில் எத்தனை பேர் இந்த சமூகத்தில் ஈடுபட்டுள்ளார்களோ அத்தனை பேரையும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் இன்றும் நாளையும் இந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றி அமுல்படுத்த கோரி எங்களது சங்கம் மட்டுமல்லாமல் இன்றைக்கு செந்துறை சங்கமும் நாளை அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சங்கம் ஆகிய 3 சங்கங்களும் நாளையும் நடத்துவதாக முடிவு செய்து இன்று தீர்மானம் இயற்றினோம். அதன்படி இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு செய்துள்ளோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி தேனி சின்னமனூர் டவுன்டனாவில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன், கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி தேனி மாவட்டம் தாமரைக்குளம் காலேஜ் விளக்கிலிருந்து பெரியகுளம் அம்பேத்கர் சிறை வரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருஞ்சட்டை அணிவகுப்பு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அரிமா ஜே ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஆண்டி, நகர செயலாளர் ஜோதி முருகன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் செல்வ அரசு, வேலூர் சசி, கோமதி ஆனந்தராஜ், ரா தமிழ்வாணன், கனி மனோகரன், நாகரத்னம், தமிழன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட அமைப்பாளர்கள் கல்லி சேகுவாரா, தோதளபதி, கருத்தையன், முருகன், வேளாங்கண்ணி, பாலகிருஷ்ணன், மூவரசு, அர்ஃபான்கான், சிறுத்தை தாரிக், பேரூர் செயலாளர் கைலாசம், தாமரை செல்லையா, வடகை கார்த்திக், சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். தேனி
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அமைதி பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் மதன், மாவட்ட பொருளாளர் பெர்குமாஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி, மாவட்ட வணிகர் அணி அமைப்பாளர் அயூப் கான், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் என்.எஸ். அந்தோணி, ஒன்றிய துணை செயலாளர் அந்தோணி, மகளிர் அணி ஒன்றிய துணை செயலாளர் கருப்பாகி, ஒன்றிய பொருளாளர் தேவாரம் செல்வம், தேவாரம் பேரூர் செயலாளர் விசிக கவுன்சிலர் பிரபு, விசிக கவுன்சிலர் உத்தமபாளையம் பேரூராட்சி மன்ற விசிக உறுப்பினர் ஆரோக்கியராஜ், கோம்பை சங்கரமூர்த்தி, உத்தமபாளையம் பேரூர் துணை செயலாளர் சுரேஷ், பேரூர் துணை செயலாளர் ரவிக்குமார், உத்தமபாளையம் முன்னாள் பேரூர் செயலாளர் ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். இனியும் நாங்கள் ஆளுகள் அல்ல, இழுச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், எழுச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள், எழுச்சி தமிழரின் தம்பிகள் நாங்கள். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,